கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? தேவனை போல நீங்கள் வாழ துவங்க போகிறீர்கள். ஆமென். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யாவரும் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படி தேவர்களாக இருக்கிறதுனால என்னுடைய விருப்பமெல்லாம் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் தேவரக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நானும் மனப்பூர்வமாக விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இன்றைய தலைப்பு என்ன? தேவரக வாழ்வு, காட் கைண்ட் ஆஃப் லைஃப். ஹல்லேலூயா. அநேகர் வாழ்ந்திருக்காங்கங்க. யாரெல்லாம் வாழ்ந்தா? யோசுவா வாழ்ந்தான், தாவீது வாழ்ந்தான், தெபோரா வாழ்ந்தான், எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, பேதுரு, பவுல், எல்லாரும் தேவ ரகமாக வாழ்ந்தார்கள். அருமையானவர்களே, அந்த கூட்டத்தோடு நீங்கள் இணையும்படியாக இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாஞ்சையையும் வாய்ப்பையும் தேவனுடைய ஆவியானவர் கிருபையாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கவனமாக ஒரு 13 நிமிடங்கள் நீங்கள் கவனிங்கள் அருமையானவர்களே. ஆமாம் ஆமாம் ஆமாம், தெபோராள் இந்த வெளிச்சத்தில் இருந்தால் பாருங்க, அவளுடைய கிரியை, அவளுடைய செய்கை, அவளுடைய பேச்சு எல்லாமே தேவரகமாக இருந்தது. அதை நாம் வாசித்து தியானிக்க போகிறோமா? அருமையானவர்களே, அடிமைத்தனத்தை அகற்றுவதற்கு தேவன் ஓர் பெண்ணை தெரிந்து கொண்டார். தெபோராளின் காலத்தில் அந்த இஸ்ரவேல் மக்களை ஒரு ராஜா கொடூரமாக ஆண்டு கொண்டு அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருக்கிறான். அந்த ராஜாவுடைய சேனையை முறியடிக்க தேவன் தெபோராள் என்கிற ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? அவ தேவனை போல சிந்திக்கிற பெண்ணுங்க. இதற்கு பவுல் அப்போஸ்தலன் கொடுத்திருக்கிற பெயர் என்ன? கிறிஸ்துவின் சிந்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கொடுத்திருக்கிற பெயர் என்ன தெரியுமா? தேவரக வாழ்க்கை. என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் தேவனை போல வாழப்போகிறீர்கள். தேவனை போல அல்ல, தேவர்களாக வாழப்போகிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறாருங்க. நான் ஏங்க உங்களை குறைச்சி சொல்லணும்? ஹல்லேலூயா. ஏனெனில் அவள் மனித பலனை நம்பவில்லை. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எது வெரி இம்பார்ட்டன்ட்டு? அந்த தெபோராள் மூலமாக ஒரு அடிமைத்தனத்தை நீக்குகிற தேவன் ஏன் அந்த தெபோராளை தெரிந்து கொண்டார் என்றால், அவள் மனித பலனை நம்பவில்லை. இஸ்ரவேலுடைய தேவனுடைய பலனை நம்பினாள். அதுவே தேவரக வாழ்க்கைக்கு அவளை வழி நடத்திற்று. நீங்க அநேக தேவ பலனை நீங்க அறியலை, ரைட்? ஒரு கூட்டத்தில் பேசினா 50 பேர் 100 பேர் சுகமடைகிறார்கள். ஏன்? எனக்கு நல்லா தெரியும் ஏன் பலன் இல்லை. ஐயா, தேவனையே எனக்கு தேவன் பலனாக தந்து விட்டார், இயேசுவையே எனக்கு தேவ பலனாக தந்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாரு? மகா பெரிய பலனாக இருக்காருங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், அவளுடைய வெளிப்பாடை பாருங்கள். அங்கே நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்த. அவன் தான் கேப்டன், தளபதி. நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். தேவனுடைய வார்த்தையை அப்படியே பிடிச்சிட்டாங்க. தட்ஸ் த ஒன்லி சீக்ரெட். எதனால அவளுக்கு அந்த தேவரக சிந்தை வந்தது தெரியுமா? தேவன் சொல்லிட்டா அதில் சூப்பர் நேச்சுரல் அந்த காரியம் நடந்துவிடும். தெளிவாக சொல்லுகிறேன். நான் உன்னுடைய சத்துருக்களை இழுத்து கொண்டு வந்து அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன தேவாதி தேவனுடைய மகத்துவம் உள்ள மாறாத சூப்பர் நேச்சுரல் பவரை அறிஞ்சிட்டாங்க. தேவரக வாழ்க்கை வாழ்ந்தார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ, வாட் எ லவ்விங் டேடி. தேவ வார்த்தையை தியானிப்பவர்கள் அதை தனக்கென எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்குன்னு எடுத்துக்கிடுங்க. அப்பொழுது நீங்கள் ஆளுகை செய்வீர்கள், தேவரகமாக வாழுவீர்கள். அருமையானவர்களே, தெபோராள் ஒரு பெண்ணு ஒரு மிகப்பெரிய சேனையை எதிர்த்து போய் அவள் வெற்றி கண்டு 40 வருஷம் அதன் பிறகு அந்த இஸ்ரவேல் மக்கள் சமாதானமாக வாழ்ந்தாங்க, யுத்தம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். ஏன்? தேவரகமாக
தெபொராள் எழும்பினாள். அருமையானவர்களே, ஹல்லேலூயா, thank you Lord for your goodness. ஆமென். ஆனால் தான் நீங்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன 10 வார்த்தையும் நீங்கள் சீரியஸாக எடுக்கணுங்க. அது ரொம்ப ஈஸிங்க. எது ஈஸி? தேவனை போல வாழுவது எளிதான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பெரிய சேனையை எதிர்த்து போனா தெரியுமா? சின்ன சேனை இல்லைங்க, எவ்வளவு பெரிய சேனையை எதிர்த்து தெபொராள் ஒரு டீம் அழைச்சிட்டு போறார். அதை வாசிக்கட்டுமா? 4:3, நியாயாதிபதிகள் 4:3. அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள். அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். ரதங்கள் மட்டும் 900ங்க. அப்போ எத்தனை ஆயிரம் சோல்ஜர்ஸ் இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. இவ அதோட கூட சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம். ஆரோடு போகிற மீனை போல வாழ்ந்திருக்கலாம். செத்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். எழுந்து நிற்கிறாங்க. தேவனை போல எழும்புகிறாள். அருமையானவர்கள், தெபொராள் எடுத்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனை போய் அப்புறம் என்ன வருது பாருங்க. இந்த பாராக்கு, இஸ்ரவேலின் தேவனுடைய அந்த சேனையுடைய தளபதி யாரு? பாராக். அவன் பயப்படுகிறான். என்ன பயப்படுறான் தெரியுமா? எம்மா, நீ தான் நல்லா பேசுகிறம்மா, உனக்கு தான் துணிச்சல் இருக்குமா, நீ வந்தாதான் போவேங்கிறான். அதற்கு தெபொராள் சொல்கிற பதிலை பாருங்க. டேய், நீ போனால் ஆண்களுக்கு பேர், நான் வந்துட்டாலும் நிச்சயம் வெற்றி தான், பொம்பளைக்கு பேர் வந்துடாங்கிறாங்க. தேவரக வாழ்க்கை வாழுகிறதை கவனிக்கிறீங்களா? அவள் என்ன சொல்லுகிறாள் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் இவன் கூப்பிடுறான், பாருங்க அம்மா, நீ வந்தால் தான் நான் போவேங்கிறான். அவள் என்ன சொல்லுகிறாள்? அங்கே நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில், அதற்கு அவள், நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசெராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபொராள் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனாள். 900 ரதங்களை எதிர்த்து போறாங்க. ஏன்னா அவளுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கு? தேவரகமாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கையிலே சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்லணும்? கிறிஸ்துவின் சிந்தையுடையவர். ஆமென். கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்கள் தேவரகமாக வாழுவார்கள். அவர்களை வியாதி அணுக முடியாது, விரக்தி அணுக முடியாது, விபத்து அணுக முடியாது, வியாகுலம் அணுக முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். இன்னும் பாருங்க, அவ எப்படி முழக்கமிடுகிறாள் பாருங்க. தேவரகமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தெபொராள் என்ன முழக்கமிடுகிறாள்? 4வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது தெபொராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசெராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. டுடே இஸ் தி டே ஆஃப் விக்டரி. இந்திய கிறிஸ்தவம் எங்க இருக்குது பாருங்க. விசுவாசிகளும் அப்படித்தான் இருக்காங்க, ஊழியர்களும் அப்படித்தான் இருக்காங்க. தெபொராள் என்ன போடுறா பாருங்க. எப்பா, இன்னைக்கு தான் பிரச்சனை தீர போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, தேவரகமாக நாம் யாவரும் சேர்ந்து வாழ போகிறோம். அப்படி என்றால் என்ன பொருள்? நாமும் வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போங்க. கர்த்தர் அழகாக ஸ்லோகன் கொடுத்திருக்கார் பாருங்க. லிவ் அண்ட் கிவ் லைஃப் டு த வேர்ல்டு. தமிழில் இன்னும் அழகாக இருக்கிறது. வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம். ஹல்லேலூயா. 21வது நூற்றாண்டை நாம் வாழ வைக்கும்படியாக. Who are you in Christ? You are a world shaker. அவ உழுக்குறாங்க, உழுக்குகிறா. எதை? யுத்த களத்தை உழுப்புகிறாங்க. அவ சொல்றா, எப்பா, இன்னைக்கு தான் நாள், அந்த நாள் இந்த நாள். அதே போல தேவரகமாக ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருந்தான் பாருங்க. தேவரக வாழ்க்கை யாரு? ஆட்டிடையன். அவன் சொல்றான், இன்றைக்கு உன் தலையெடுப்பேன். அப்புறம் யாரு? மோசே முழங்குறான். தேவன் சொல்லலைங்க, மோசே சொல்றா, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை. ஆமென். ஏன் பரிதாபமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? தேவன் உங்களை எந்த ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறார் என்கிற வெளிச்சம் உங்களுக்கு இல்லைங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கறது இல்லை, அந்நிய காரியமாக எண்ணுகிறீர்கள். நல்ல வார்த்தைகள் எல்லாம் பொட்டணம் போட்டு சுருட்டி குப்பை தொட்டில் போட்டீங்க. நான் ஒரு 10 வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் அதை நம்பணும், இல்லைன்னா உங்கள் வேதத்திலிருந்து கிழித்து விடுவீர்களா? ஐ எம் டாக்கிங் சீரியஸ்லி டியர்லி பிலவட்.
இயேசு கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை பற்றி சொன்ன வார்த்தையை நீ மதிக்கிறியா? உன்னை பற்றி என்னெல்லாம் சொன்னாரு? நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். நீங்கள் ஒன்று அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கிழிச்சு குப்பையில் போட்டுருங்க. இன்னும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அருமையானவர்களே, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், அதை என்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எப்பொழுதுங்க அதை ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க? இந்த தேவராளோடு இணைய வேண்டாமா? எப்போ பழைய ஏற்பாட்டில் ஒருத்திக்கு இவ்வளவு தில்லு இருந்தால் நமக்கு எவ்வளோ தில்லுங்க இருக்கணும்? மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசினா போதுங்க, அது தானாகவே வாழை சுருட்டிட்டு சமுத்திரத்துக்குள்ளே தள்ளுண்டு போகும் என்று சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இவைகளை எல்லாம் எங்கே? இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் எங்கே? இன்றைய சபையை இதற்கு பதில் சொல்லு. நீ ஏன் ஐயா சத்துருக்கள் பயப்படுவதற்கு பதிலாக நீங்கள் பயப்படுறீங்க? இந்த வார்த்தையெல்லாம் பொட்டணம் போட்டு குப்பையில் போட்டீங்க. அது குப்பை தொட்டியில் கிடக்கு, தட்டிட்டு எழுப்புங்க. அது ஜீவனுள்ள வார்த்தை. ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் உன்னையும் என்னையும் பார்த்து தான் சொன்னார். அருமையானவர்களே, சாதாரண வாழ்க்கைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்காதீர்கள். அருமையானவர்களே, அல்லேலூயா. அவன் என்ன சொல்றா? இன்றைக்கு வெற்றி. என்ன சொல்றா? கர்த்தர் சத்துருக்களாகிய சிசெராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறா பாருங்க. கிருபை. நான் 100 பிரச்சனைக்கு தீர்வு டேட்டோட சொன்னேங்க. கிட்டத்தட்ட 80% நடந்துட்டுங்க, 20% நடக்கலைங்க. அதை பற்றி நான் கவலைப்படலைங்க. ஹல்லேலூயா. 1 கோடி ரூபா கடன், எத்தனை நாளில் கடன் தீருங்கிற? கர்த்தர் கடனை அடைத்து விடுகிறார் சூப்பர் நேச்சுரலாக. உன் பிள்ளைக்கு இத்தனை நாளில் குழந்தை பிறக்கும், கர்த்தர் சூப்பர் நேச்சுரலாக குழந்தை கொடுக்குறாருங்க. தேவரக வாழ்க்கை. அல்லேலூயா. அதனால தான் தைரியமாக என் நம்பரை உங்கள்கிட்டலாம் கொடுக்குறேன். எந்த பிரச்சனைக்கும் இயேசு கிறிஸ்துவோ பவுலோ ஜபிக்கவில்லைங்க, பேசுனாங்கங்க. பேசுகிற கலையை கற்றுக்கொள்ளுங்கள். அருமையான சபையை உங்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள். பைபிளை முழுவதும் தேடி வாசிங்க. தேவனோ அல்லது ஊழியர்களோ அல்லது மோசேயோ அல்லது யார் யோசுவாவோ எந்த பிரச்சனைக்கு ஜெபிக்கவில்லை, பேசினார்கள். அதான் மார்க் 11:23. அந்த வார்த்தையும் கிழிச்சி குப்பையில் போடுங்க. சீரியஸா எழும்புங்கள் அருமையானவர்கள். இந்த 21வது நூற்றாண்டுக்கு நாம் உக்ரானத்துவர் இல்லையா? நாம் பொறுப்பாளிகள் இல்லையா? தேவன் நம்மை ஏற்படுத்தவில்லையா? அந்த காலகட்டத்தில் தெபொராளை ஏற்படுத்தி வைத்த தேவன் உன்னையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நீ எப்பொழுது அறிந்து ஏற்றுக்கொள்ள போகிறாய்? எப்பொழுது தேவரக வாழ்க்கையை நீ துவங்க போகிறாய்? மறுமையான மகனே மகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, சக்கப்போடு போட்டாளா? விளைவு நான் வாசிக்கிறேன். 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே, பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய அரோசேத் மட்டும் துரத்தினான். சிசெராவின் சேனையெல்லாம் பட்டய கருக்கினால் விழுந்தது, ஒருவனும் மீதியா இருக்கவில்லை. அருமையானவர்களே, ஒரு சோல்ஜரும் லெஃப்ட் அவுட் ஆகல. அதனுடைய பலன் என்ன தெரியுமா? 5வது அதிகாரம் 31வது வசனத்தில் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லே. நான் நினைக்கிறேன் இந்த ராஜ சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த தெபொராள் இருந்த அந்த 40 வருஷமும் அங்க பிரச்சனையே எழும்பலங்க. எந்த சத்துருவும் எழும்பல. ஆமென். ஏனென்றால் அவள் ராஜரீக சிந்தை உள்ளவராய் இருந்தாள். அதாவது தேவனை போல சிந்தித்தாள். அருமையானவர்களே, இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? தேவரக வாழ்வு. எப்படி தெபொராள் தேவரக வாழ்க்கை வாழ்ந்தாள் என்று சொல்லி தியானித்தோம். இந்த செய்தியை ஒரு 4 நேரம் கேளுங்க, உங்களுக்கு அந்த விசுவாசம் வந்துடும். நீங்கள் தேவரக சிந்தையோடு வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லாக முடிப்பீர்கள். காஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.